இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு கருப்பு வெள்ளை படங்களை அறிந்து கொள்ள வந்திருக்கும் வண்ணமயமான கலை நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1937ஆம் ஆண்டில் வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் பத்ம ஜோதி என்ற படமாகும். இப்படத்தை சதி அகல்யா என்ற படத்தினை இந்த 1937ஆம் ஆண்டு தயாரித்து இயக்கிய டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தனது மாடர்ன் ஸ்டுடியோ சார்பாக தயாரித்தார். இந்த முறை கண்டிப்பாக புராண படம் வேண்டாம், சமூக படமாக இருக்க வேண்டும், அதுவும் ஒரு பெண்ணை பற்றி கதைக்களம் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த பத்ம ஜோதி கதையை உருவாக்கினார். அந்த கதை சுருக்கத்தை இங்கு உங்களுக்காக வழங்குகிறோம். பத்ம ஜோதி என்னும் பெண் ஒரு ஏழை குயவனின் மகள் ஆவாள். உள்ளூர் கிராம கண்காட்சிக்கு பானைகளை விற்க தந்தை மகளை அனுப்புகிறார். வழியில் ஒரு இளைஞன் பழங்கள் நிறைந்த மரத்தில் எரிந்த கற்கள் பத்மஜோதியின் பானைகளின் மீது விழுந்து பானைகள் உடைகின்றது. தன் தவறை உணர்ந்த அந்த இளைஞன் உடைந்த பானைகளுக்கு பணம் தர முன் வருகிறான். ஆனால் பத்மாவோ அது ஒரு விபத்து என்று பணத்தை ஏற்க மறுக்கிறாள். இந்த நல்ல குணம் அந்த இளைஞனை கவர்வதுடன் பத்மாவை காதல் கொள்ளவும் வைக்கிறது. பத்மாவும் அந்த இளைஞனை விரும்புகிறாள். இந்நிலையில் பத்மா மேல் ஆசைப்பட்ட பணக்காரர் ஒருவர் பத்மாவை கடத்துகிறார். ஆனால் பத்மா அங்கிருந்து தப்பி தன் காதலனுடன் இணைகிறாள். இருவரும் அந்த வில்லனிடமிருந்து தப்பி ஒரு குடிசையில் தஞ்சமடைகிறார்கள். வில்லன் அந்த குடிசைக்கு தீ வைக்கிறான். அப்போது தெருவில் பொழுதுபோக்கிற்காக கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் அந்த குழு காதலர்களை காப்பாற்றி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார்கள். அங்கு போலீசார் பத்மாவுக்கும் அந்த இளைஞனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். காதலர்கள் தம்பதிகளாகி புது வாழ்க்கையை தொடங்குவதாக படம் முடிகின்றது. இந்த பத்மஜோதி படத்தில் 25 பாடல்கள் இருந்திருக்கின்றன. அதில் பாரத மாதாவின் புகழை போற்றும் ஒரு பாடல் பிரபலமடைந்து நீண்ட காலமாக மக்களால் நினைவில் வைக்கப்பட்டது. அப்போதைய பிரிட்டிஷ் அரசு அந்த பாடலை தடை செய்ய சொன்னபோது முடியாது என்று மறுத்ததுடன் துணிச்சலாக படத்தில் இடம்பெற செய்து படத்தினை 14,500 அடியில் எடுத்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி 1937 அன்று வெளியிட்டார் தயாரிப்பாளரும் இயக்குனருமான டி.ஆர். சுந்தரம் அவர்கள். தென்னிந்திய சினிமாவில் முதன் முறையாக பயன்படுத்தப்பட்ட தேசபக்தி கதைக்களத்தையும் பாடலையும் கொண்ட முதல் படம் இந்த பத்மஜோதியாகும். அது மட்டுமன்றி படத்தின் டைட்டிலில் கதாநாயகியின் பெயர் பத்மா என்று வந்தபொழுது டி.ஆர். சுந்தரம் அவர்கள் ஒரு புதிய அம்சத்தை அறிமுகப்படுத்தினார். அது என்னவென்றால், ஒரு பெண்ணின் முகம் அசையும் கார்ட்டூனை வரைந்தார். அதில் கதாபாத்திரத்தின் மாறுபட்ட உணர்ச்சிகள் வெளிப்பட்டன. தென்னிந்திய சினிமாவிற்கு அனிமேஷன் தெரியாத கால நேரத்தில் இது ஒரு திருப்புமுனை அம்சமாகும். அனிமேஷன் கேமரா இல்லாத நிலையில் சிங்கிள் பிரேம் எக்ஸ்போஷன் என்று அழைக்கப்படுவதை பயன்படுத்தி டி.ஆர். சுந்தரம் அவர்கள் இந்த அதிசயத்தினை உருவாக்கினார். எனவே தென்னிந்தியாவில் முதல் கார்ட்டூனை அறிமுகம் செய்த படம் இந்த பத்மஜோதி என்ற பெருமையை வழங்கியதுடன் அதனை உருவாக்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர், இயக்குனர், தயாரிப்பாளர் அமரர் டி.ஆர். சுந்தரம் அவர்களே என்ற பெருமையை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த கருப்பு வெள்ளை பத்மஜோதி ஆதி தமிழ் சினிமா வளர்ச்சியின் புதுமை பாதையை காட்டிய ஜோதியாகும் இந்த பத்மஜோதி திரைப்படம். நேயர்களே, இந்த வீடியோவையும் இதற்கு முன்னால் வந்த அனைத்து வீடியோக்களையும் பார்த்த அனைத்து கலை உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இனி இதே 1937ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.